வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சம்பளம் ஹோல்டு செய்யப்படுவது சார்ந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு IFHRMS களஞ்சியம் செயலியில் கவனிக்க வேண்டிய முக்கியமான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் IFHRMS மற்றும் அதாவது களஞ்சியம் செயலியில் செய்யக்கூடிய மாற்றங்கள் என்ன, எதை அவர்கள் சரிபார்க்க வேண்டும் என்பது குறித்து முக்கியமான தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஒருவேளை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் இதனை செய்ய தவறினால் அவர்களுடைய மாத சம்பளம் மற்றும் பலன்கள் ஹோல்டு செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான முக்கியமான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. கருவூலத்துறையின் GBM 2.0 குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர் தொடர்பான பணிகளை விரைவாக முடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. GBM 2.0 என்றால் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். GBM 2.0 குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர் என்பது ஒவ்வொரு அரசு ஊழியரின் தனிப்பட்ட தகவல்களை ஒரே இடத்தில் தொகுத்து பராமரிக்கும் முறையாகும். இதில் வங்கி கணக்கு எண், ஆதார் எண், பேன் அட்டை விவரங்கள், மொபைல் எண், மின்னஞ்சல் முகவரி போன்ற முக்கிய தகவல்கள் பதிவு செய்யப்படுகிறது. இந்த விவரங்கள் ஒவ்வொரு ஊழியருக்கும் தனித்துவமாக இருக்க வேண்டும். எந்த இரண்டு ஊழியர்களின் தகவல்களும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடாது என்பதற்காக டேட்டா கிளென்சிங் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அனைத்து தகவல்களும் சரியாக இருந்தால் அந்த ஊழியருக்கு தனிப்பட்ட 11 இலக்க GBM ID உருவாக்கப்படும். GBM என்பது IFHRMSல் ப்ராசஸில் யார் யார் பெயர் உள்ளதோ அவர்களது தரவுகள், அதாவது பெயர், பிறந்த தேதி, பணியேற்ற தேதி, GPF, CPS நம்பர், PF நம்பர், ஆதார் நம்பர், பேன் நம்பர், டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், எம்ப்ளாயி கேட்டகரி, எம்ப்ளாயி அசைன்டு ஸ்டேட்டஸ், போஸ்ட் நேம், எம்ப்ளாயி டைப், அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், பெனிஃபிஷியரி நேம், ஃபாதர் நேம், அக்கௌண்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ID போன்றவற்றை அப்டேட் செய்ய வேண்டும். இது அனைவரும் அப்டேட் செய்ய வேண்டுமா அல்லது தவறாக உள்ளவர்களுக்கு மட்டும் அப்டேட் செய்தால் போதுமானதா? GBM வேலிடேஷன் எக்ஸல் ஃபைலில் யார் யார் பெயர் வந்துள்ளதோ அவர்கள் பெயருக்கு திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். பின்னர் எக்ஸல் ஃபைலில் பெயர் இல்லாத பணியாளர்கள் யாரேனும் திருத்தங்கள் கூறினால் அதனையும் மேற்கொள்ள வேண்டும். GBM ID உருவானதா என்பதை எப்படி சரிபார்ப்பது? உங்கள் GBM ID உருவாகியுள்ளதா அல்லது தரவில் பிழை உள்ளதா என்பதை அறிய கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். IFHRMS போர்ட்டலில் இனிஷியேட்டர் லாகின் செய்யவும். அதர் அப்ளிகேஷன் பகுதியில் GBM 2 என்பதை தேர்வு செய்ய வேண்டும். பெனிஃபிஷரி DTO பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அதில் உள்ள நோ யுவர் ஆப்ஷன் பகுதியை திறக்க வேண்டும். இங்கு உங்கள் பெயர், GBM ID, ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் மற்றும் முகவரி போன்ற விவரங்கள் பார்க்கலாம். GBM தகவல் பிழைகள் உள்ளதா என்பதை அறியக்கூடிய முறை. சர்வீஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் GBM ரிப்போர்ட் வியூவர் என்ற பகுதியில் சென்று எக்ஸல் கோப்பை பதிவிறக்கம் செய்யலாம். அந்த கோப்பில் எக்ஸெப்ஷன் வேல்யூ மற்றும் எக்ஸெப்ஷன் ரிமார்க் என்ற பகுதியில் உங்கள் தகவலில் உள்ள பிழைகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த தகவலில் முக்கியமான திருத்தம் செய்யக்கூடிய வழிமுறைகளை பார்ப்போம். பெயர் மற்றும் பிறந்த தேதி. SR சர்வீஸ் ரிஜிஸ்டர், IFHRMS ப்ரொஃபைல் மற்றும் CPS GPF அக்கௌண்ட் ஸ்லிப் ஆகிய மூன்றிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். பெயரின் இனிஷியல் பெயரின் பின்னால் வர வேண்டும். அனைத்து எழுத்துக்களும் கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்க வேண்டும். பெயரில் ஃபுல் ஸ்டாப் பயன்படுத்தக்கூடாது. பணியேற்ற தேதி DOGயில் திருத்தம். SR புத்தகத்தில் உள்ள தேதியும் IFHRMS மற்றும் CPS GPF பதிவில் ஒரே மாதிரியாக இந்த பணியேற்ற தேதி இருக்க வேண்டும். PF டைப்
சிபிஎஸ் அல்லது ஜிபிஎஃப் தேர்வு காணப்படவில்லை என்றால் எம்ப்ளாயி கேட்டகரியில் கவர்மெண்ட் சர்வெண்ட் என்று மாற்றி மீண்டும் டிஎன் கவர்மெண்ட் என்று தேர்வு செய்தால் அந்த விருப்பம் தோன்றும். மொபைல் எண், அதாவது இது மிகவும் முக்கியமான ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம். கணவன் மனைவி இருவரும் அரசு ஊழியர்கள் என்றால் இருவருக்கும் தனித்தனி மொபைல் எண் பதிவு செய்ய வேண்டும். ஒரே எண்ணை பயன்படுத்தக்கூடாது. இது மிக முக்கியமான திருத்தம். இருவரும் அரசு பணியில் இருந்தால் இருவருக்கு வெவ்வேறு மொபைல் எண்ணை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். திருத்தங்கள் செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன? ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஆதார ஆவணங்கள் 1 MB அளவிற்குள் பதிவேற்ற வேண்டும். அதாவது நீங்கள் அப்லோட் செய்யக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் 1 MBக்கு கீழ் இருக்க வேண்டும். பெயர், பிறந்த தேதி மாற்றம் எஸ்ஆர் புத்தகத்தின் முதல் பக்கம். பணியேற்ற தேதி எஸ்ஆர் புத்தகத்தின் 58வது பக்கம். தந்தை பெயர், ஆதார், பான் கார்டு நகல், சிபிஎஸ் அல்லது ஜிபிஎஃப் எண் திருத்தம், அலாட்மெண்ட் நம்பர் நகல். ஜிபிஎம் 2.0 தகவல்களை சரியாக புதுப்பித்தால் மட்டுமே சம்பளம் மற்றும் பிற நிதி பலன்கள் நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் வருவதை உறுதி செய்ய முடியும். தகவல்கள் தவறாக இருந்தால் பணம் ஹோல்டு செய்யப்படும் வாய்ப்புகள் உள்ளன. எனவே அனைத்து அரசு ஊழியர்களும் தங்களது ஜிபிஎம் விவரத்தை விரைவாக சரிபார்த்து தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.